வணக்கம் மக்களே, வெல்கம் டு பார்த்தா விலாஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால நம்ம வீட்டில் என்ன டிஷ்னு நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மாவும் அப்பாவும் கந்தசஷ்டி விரதத்தில் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது. வாங்க என்ன சமையல்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அம்மா, எனக்கு பயங்கரமாக பசிக்குமா. இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் என்னம்மா சமையல்? நம்ம சஷ்டி விரதத்துல இருக்கிறதோட்டு நான்வெஜ்லாம் கிடையாது, வெஜ்ஜில் தான் சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுவல் தான்ப்பா செய்ய போகிறோம். அம்மா, தினமும் சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குமாச்சு, டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்கம்மா. டிஃப்ரெண்ட்டாக உனக்கு வேணுமா? சரி, ஓமம் பூண்டு சாதம் செஞ்சு தரேன், ஓகேவா? சீரக வாழைக்காய் கறி செஞ்சு கொடுங்கம்மா. ஓகேப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரியே ஓமம் பூண்டு சாதமும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன்ல சீரக வாழைக்காய் கறியும் செய்யலாமா? சரிங்கம்மா. இப்போ நம்ம சீரக வாழைக்காய் கறி செய்யறதுக்காக வாழைக்காவை இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சிப்ஸுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 1 மூடி தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் கறிக்கு இந்த மசாலா போட்டு தான் ரெடி பண்ணணுமே. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இது கூட 4 காஞ்ச மிளகா. இந்த மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். என்னம்மா மசாலாவை இப்பயே வாழைக்காய் சேர்க்குறீங்க, அடுப்பில் வைக்க மாட்டிங்களா? இந்த வாழைக்காய் சீரக வாழைக்காய் கறி செய்யறது ரொம்பவே ஈஸிமா. இப்போ நம்ம இந்த மசாலாவை எல்லாமே இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் அப்படியே டைரெக்டாக வைக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாமாம்மா? ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்து கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. பார் வாசனையே எப்படி இருக்குது பார், மிக்ஸ் பண்ணும்போது நல்லா எல்லா வாழைக்காவும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா வாழைக்காய் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மசாலா போட்ட வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணலாமா? அனல் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இது கூட என்னம்மா ஆயிலே சேர்க்காம போடுறீங்க? வாழைக்காய் ஒட்டிக்காதா? இந்த வாழைக்காய் கறிக்கு வந்து ஆயிலெலாம் நமக்கு நிறைய தேவைப்படாதுப்பா. வாழைக்காவை போட்டுட்டு கடாயில் ஒட்டாமல் வர்றதுக்காக 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு லைட்டாக கிளறி விட்டு இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வாழைக்காய் வேகிறதுக்குள்ளார ஓமம் சாதம் ரெடி பண்ணிடலாமா? இதுக்கு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வந்து நம்ம ஒன்றும் பதியமாக தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பூண்டை நம்ம நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். மதியானம் வடித்த சாதம்லாம் மீதி இருந்துச்சுன்னா நைட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஓமம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மோர் மிளகா சேர்க்கறதோட்டு அதில் உள்ள உப்போடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே அந்த மிளகாவும் பூண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நமக்கு பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஓமம்லாம் சேர்த்துருக்கிறதோட்டு வாசனையே சூப்பராக இருக்குது. நம்ம பொதுவாக சீரகத்துக்கு பதில் ஓமம் நிறைய சேர்த்துக்கலாம். வயிறு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது நமக்கு. இந்த ரைஸ்க்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மோர் மிளகா வேறு போட்டிருக்கிறோம், அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம். நமக்கு இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நமக்கு சூப்பரான ஓமம் பூண்டு சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான பூண்டு ஓமம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க வாழைக்காய் எப்படி வெந்திருக்குதா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ வாழைக்காய் ஒரு அளவுக்கு குக்காய் வருது. பாருங்கள், வாழைக்காய் ஒட்டாமல் அழகாக சூப்பராக வந்திருக்குது நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வருது நமக்கு இந்த வாழைக்காய் கறி. இந்த வாழைக்காய் கறியை நம்ம அப்படியே சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு. இல்லைனா ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அம்மா, வாசனை எல்லாம் சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குதும்மா. எப்போம்மா ரெடி ஆகும்? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்ப்பா.
எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. நமக்கு நல்லா இப்போ சூப்பராக ரோஸ்ட் ஆகி வருது. இது தேங்காய் எண்ணெயில் செய்யக்குள்ளார அவ்வளோ வாசனையாக இருக்குது. நம்ம பார்த்தாவுக்கு இந்த வாசனையே வந்து பசியை தூண்டி விட்டுருச்சு விளக்குது. பசிக்குதுன்னு நீட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வாழைக்காவும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு நமக்கு. இப்போ நமக்கு சூப்பராக இந்த வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, நம்ம பார்த்தாவுக்கு பசியும் வந்துடுச்சு, போய் சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க. அம்மா, இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குமே, டேஸ்டியாக இருக்குதும்மா. எனக்கு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதே ரெசிபி செஞ்சு கொடுங்கம்மா. ஓகேப்பா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.